இன்னும் இருக்குது பாவ் பாஜி பண்ணி இதை நம்ம ரெண்டாக நான் நறுக்கிக்கிறேன். ஓகேவா? இதுவும் இந்த ரெண்டாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். தோசைக்கல்லும் ஆல்ரெடி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பண்ணை நறுக்கி அதில் வச்சு லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த பண்ணை சுடுறதுக்காக. இந்த பண்ணை எப்படி ரெண்டு பக்கமும் லைட்டாக எண்ணெய் படுற மாதிரி பட்டதுக்கப்புறம் இதை அப்படியே மாற்றி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்குவோம். இப்போ பண்ணை நான் நல்லா சுட்டு எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த ரெண்டு பண்ணும் இதே மாதிரி எல்லா பண்ணையும் நான் இப்போ சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் அப்புறம் இந்த மசாலாவும் எடுத்து வச்சு அந்த பாவ் மசாலாவும் ரெடி ஆகிட்டு அந்த பண்ணு கூட இந்த மசாலாவும் வச்சாச்சு. இப்போது இந்த மசாலாவை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுவோம். அதுக்கு தேவையான ஆல்ரெடி நறுக்கி வச்ச மீத ஆனியன் இருந்தது. அந்த ஆனியனையும் அந்த ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை 2 போட்டுக்கிடுவோம். இதோட இப்போ பாவ் பாஜி மசாலா பன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். அந்த பண்ணை நல்லா சுட்டு எடுத்து இந்த பன் செட்டாக இருக்குது. மசாலா கொஞ்சம் கார்னிஷ்க்கு ஆனியன் அப்புறம் கொஞ்சம் ஒரு லெமனை வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாப்பிட சொல்லலாம். அது இப்போ நீங்களும் கொஞ்சம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான, அதாவது பட்டர் இல்லாமல் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நார்மல் வெஜிடபிளை குக்கர்லேயே உங்களுக்காக பாவ் பாஜி எந்த விதமான தோசைக்கல் எதுவுமே இல்லாமல் நார்மலான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நான் இந்த பாவ் பாஜி மசாலா செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிட்டேன். Thank you. Bye bye. See you next video.